என்னங்க எப்படிங்க இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? அதுக்குள்ள வேலை முடிஞ்சிச்சா? இன்னைக்கு வேலை கொஞ்சம் கம்மிதாம்மா, அதான் சீக்கிரம் வந்துட்டேன். பையன் எங்க விளையாட போயிருக்கானா? இல்லங்க, பப்ளிக் எக்ஸாம் ஆரம்பிச்சிச்சுல, அதான் பையன் உள்ள பெட்ரூம்ல படிச்சிட்டு இருக்கான். ஹலோ பேபி, நான் பேசுறது கேக்குதா? கேக்குது பேபி. ஐயோ தலி தலி தலி. கோமதி, அவன் ஹால்ல உட்காந்து படிச்சா மண்டையில ஏறாதாம்மா அவனுக்கு? பேபி, அம்மா ஹால்ல தான் உட்காந்து படிக்க சொன்னாங்க. ஆனா ஹால்ல உட்காந்து படிச்சு என் செல்ஸ் கூட பேச முடியாதுல. அதனால வெளியில ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்குமா, நான் உள்ள போய் படிக்கிறேன்னு சொன்னேன். அம்மாவை நம்பிட்டாங்க. டேய், நடக்கிறது பப்ளிக் எக்ஸாம் தான், நீ விளையாடாம போய் படி. அதுக்கெல்லாம் ஒண்ணும் பயப்படாத, அதுக்கெல்லாம் ஆயுதம் ரெடியா இருக்கு, பாஸ் பண்ணிடலாம். நீங்க போய் ஃப்ரெஷ் போயிட்டு வாங்க, நான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். காது நம்ம இருக்குது. இல்ல என்ன ஏதோ இச்சி இச்சின்னு சத்தம் கேக்குற மாதிரி இருக்கே. சரியா கேட்க மாட்டேங்குதே. இரு, டோரோட காதை ஒட்டி வச்சு கேட்போம். அட பாவி, முத்தம். ஏய், யாருக்கு அவன் முத்தம் கொடுக்குறான்? ஐயோ, அப்பா பாத்துட்டாரு. கோமதி, நம்மளோட ஆயுதங்கள்லாம் எடுத்து கொஞ்சம் அந்த டேபிள்ல வைமா பார்க்கலாம். எதுக்காகங்க? அது நான் சொல்றேமா, நீ எடுத்து வை. பிரகாஷ், போன்ல யாரு கூட பேசினிருந்த? அப்பா, அது பயப்படாம சொல்றா, நான் எதுவும் பண்ண மாட்டேன். அது நம்ம வீட்டு வருங்காலத்து மருமகளோட தான் போன் பேசினிருந்தேன். அப்படியா? அவ லைன்ல தான் இருக்கா, பேசுறீங்களா? அடி செருப்பல நாயா, உன உள்ள படிக்கிறதுக்கு அமிச்சா நீ புத்தகத்தை லவ் பண்ணிடுங்கயா. பாப்பா வலிது உடுங்கப்பா உடுங்கப்பா. என்ன சொன்ன? நம்ம வீட்டு வருங்காலத்து மருமகளா? உனக்கு வாடா, வெளியில வாடா, இன்னைக்கு உன் மண்டிய ரெண்டா பொளக்குற பாருடா. உன் புள்ளைய உள்ள படிக்கிறதுக்கு காமிச்சல, அவன் படிக்காம உட்காந்து காதல் பண்ணிட்டு இருக்கிறான். காதல். ஐயோ, அம்மா பயங்கரமா டென்ஷன் ஆகுது. இந்த வயசுல உனக்கு லவ் கேக்குதா? அம்மா படிக்கிறதுமா உன்கிட்ட ஒன்னு சொல்லணுமா? நான் லவ் பண்ற பொண்ணு ஒரு நாள் 2 பேரும் சேர்ந்து வெளில போகணுமா? நீங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து ஊர் சுத்துறதை என்கிட்ட தெரியுமா சொல்றியா? ஏமா கொஞ்ச நேரம் இருமா, நான் முடிச்சா சொல்லி முடிச்சிடுறேம்மா. நானும் அந்த பொண்ணும் 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து வெளில சுத்தி நின்றோமா. அந்த டைம்ல அப்பா நான் லவ் பண்ணிட்டு பொண்ணோட அம்மா கூட வெளில சுத்திட்டு நான் பார்த்தேம்மா. என்னது? கோமதி, நான் அப்படி பண்ணுவேனா? நீ அந்த மாதிரி பண்ணலன்னு எனக்கு தெரியும். நான் உள்ள யாரோட போன் பேசிருக்கத நீ அம்மா கிட்ட மாட்டி விட்டல, அதனாலதான் நான் ஒரு கதையை ரெடி பண்ணி உன்ன அம்மா கிட்ட மாட்டி விட்டேன். கோமதி, நீ என்ன வர? நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணல, அவன் சும்மா சொல்றாங்க பாரு. சிரிக்கிறான் பாரு. எங்க அம்மாவை ஏமாத்த இந்த ஆளுக்கு எப்படிதான் மனசு வந்துச்சோ. கோமதி, அவனை நம்பாதான் அவன் நடிக்கிறான். எங்க அம்மா மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும், அவ்வளவு போய் ஏமாத்திட்டு. இன்னைக்கு உங்க அப்பனை பொளக்குற பொழல. ஐயோ, கட்ட பொண்டாட்டிக்கு இருக்கும்போது உனக்கு வேற பொண்ணு கேக்குதா? அப்பா, உனக்கு ஒரு ஆஃபர். நான் பெட்ரூம்ல போன்லாம் பேசினேன்ல, பச்சின் தான் இருந்தேன். நான் உன பிராங்க் பண்ணேன்டி அப்படின்னு அம்மா கிட்ட சொல்லு. நானும் அம்மா கிட்ட நீ எந்த ஆன்டி கிட்ட சுத்தல, நானும் சும்மா விளையாட்டுக்கு பிராங்க் பண்ணமான்னு சொல்லிடுறேன். நான்லாம் உன்ன மாதிரி போய்லாம் சொல்ல மாட்டேன். வேற ஒரு பொண்ணு கூட ஊர் சுத்துவியா? அம்மா, அவங்க வெறும் ஊர் மட்டும் சுத்தலம்மா, அவங்க 2 பேரும் கையெல்லாம் கோத்துக்கிட்டு நடந்து போனாங்கம்மா. அது பார்க்கும்போது என் மனசு. கோமதி, அவனை நம்பாத, அவன் பண்ண தப்ப மறைக்கிறதுக்கு என் பல பழிய போடுறான். கை கோத்துக்கிட்டு நடக்கிறாங்கம்மா, கை கோத்துக்கிட்டு நடக்கிறாங்களா? டேய் புருஷா, நான் கை கோத்துற நடக்கும்போது நல்ல ஜாலியா இருந்துச்சா? இப்ப காலை ஈட்டிட்டு நடக்கிறேன், இப்ப நல்ல ஜாலியா இருக்கா? எனக்கு ஆத்திர அடக்க மாட்டேங்குது. ஐயோ, போச்சே. கோமதி, உன் புள்ள போன் பேசல, பச்சை சொன்னா. அப்ப அவன் பச்சதுல 2 கேள்வி கேளு, உனக்கே தெரியும். ஐயோ, கேள்வி கேட்டா ஒண்ணுமே தெரியாது. அம்மா வேற புக் எடுத்து கொஸ்டின் தேட ஆரம்பிச்சிச்சு. மாட்டின நான். என்ன கேள்வி கேட்கலாம்? பொய் சொல்லி எண்ணி அடி வாங்க வச்சல, இன்னைக்கு உன் கதை கந்தலு பாரு. வாட் இஸ் பித்தாகரஸ் தியரம் சொல்லு. பித்தாகரஸ் தியரம் அது வந்து அவராங்க என்னடா பாத்துனுக்குற? பித்தாகரஸ் தியரம் சொல்லு. தெரிஞ்சா சொல்ல மாட்டேனா? யாரு? உங்க புருஷனும் உங்க பையனும் உங்க சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க. அவங்கள உங்க கட்டுப்பாட்டு கொண்டு வரணும்னு ஆன்லைன்ல ஒரு சாமியார் புக் பண்ணிருந்தீங்களே, ஞாபகம் இருக்கா? ஆமா. அது நான் தான். தள்ளுங்க. சாமி எங்க போறீங்க? ஒரு நிமிஷம் நில்லுங்க. மா, யாருமா இந்த ஆளு? எதுக்குமா வீட்டுக்குள்ள வராரு? தம்பி, அமைதியா இருக்கணும். என்ன பண்றான் இந்த ஆளு? கவர்ல இருந்து ஒரு கயிறு எடுக்கிறான். ஏய் யோ, எதுக்கு இப்படி கிட்ட வர? உங்க இடது கையை தூக்கி வலது பக்கமா திரும்பி நில்லுங்க. எதுக்கு இவன் இந்த மாதிரிலாம் நிக்க சொல்றான்?
யோ 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 எதுக்கு கையில கயிறு கட்டுற டேய் தம்பி உன் வலது கையை தூக்கி இடத்த பக்கமா திரும்பி நில்லு. அங்கிள் எதுக்கு அங்கிள் என் கையில கயிறு கட்டுறீங்க? கொஞ்ச நேரத்துல உனக்கே புரியும். இரு மேடம் இப்போ பாருங்க, 2 பேரும் உங்க கண்ட்ரோலுக்கு வந்துட்டாங்க மேடம். நீங்க மனசுல என்ன நினைச்சாலும் அது அப்படியே அவங்க பண்ணுவாங்க. அப்படியா? தோ இப்பவே நினைச்சு பாக்குறேன். என் புள்ள தன்னைத்தானே 5 கொட்டு கொட்டிக்கணும், என் புருஷன் தன்னைத்தானே 5 அரை அரைஞ்சிக்கணும். ஹை, நம்ம நினைச்ச மாதிரி அவன் கொட்டிக்கிறான். ஹை, நம்ம நினைச்ச மாதிரி அவர் அரைஞ்சிக்கிறாரு. சாமி எப்படி சாமி நான் நினைச்சதுல இவங்க பண்றாங்க? எல்லாம் நான் அவங்க 2 பேருக்கும் கட்டின கயிறால தான். சரி அது இருக்கட்டும், எனக்கு 10,000 ரூபாய் காசு கொடுங்க. 10,000 ரூபாவா? எதுக்கு? ஏமா உனக்கு மந்திரம் ஓசில செய்வாங்க. அதுக்கு 10,000 ரூபாய் தர முடியாது. நான் வேணா ஒரு 1000 ரூபாய் தரேன், அவ்வளவுதான். தர முடியாதா? இப்ப மட்டும் நீ 10,000 ரூபாய் காசு கொடுக்கல, அவனுங்களுக்கு மந்திரம் போட்ட மாதிரி உனக்கு ஒரு மந்திரத்தை போட்டுருவேன். என்ன இந்த ஆளு பிளாக்மெயில் பண்றா? இப்ப மட்டும் என் புருஷனும் என் பையனும் 2 பேரும் சேர்ந்து இந்த ஆளை மொத்தி வெளில அமிச்சிட்டாங்கன்னா நல்லா இருக்கும்ல. டேய் ஏய் சாமியாரே, என் அம்மா கிட்ட 10,000 ரூபாய் காசு கேப்பியா நீ? என் பொண்ணு கிட்ட 10,000 ரூபாய் காசு கேப்பியா நீ? டேய் என்ன அடிக்காதீங்கடா, அது விபரீதம் வேற மாதிரி ஆயிடும். 2 பேரும் அடிங்க அவங்க நல்லா அடி வாங்கணும். டேய் என்ன அடிக்காதீங்கடா, வேணாம்டா டேய். ஏய் போடா வெல்ல, நீ வந்த அவ்வளவுதான். ஏய் சாமியாரே பார்த்தல்ல, உன் மந்திரத்தை வச்சு ஒண்ணே அடி வாங்க வச்சனா? ஏய் என்னடி அடி வாங்க வச்சிட்டல நீ? உனக்கு இருடி பேய்களால சூனிய வச்ச எலுமிச்சை பழம். ஏய் போடா, இதெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். உன் வேலையை அவளுக்கு காட்டு. இதுக்கப்புறம் தான் ஆட்டமே ஆரம்பிக்குதே. அந்த கயிறு உங்க 2 பேரும் கையில இருக்கிற வரைக்கும் நான் நினைச்சதெல்லாம் பண்ணுவீங்கல்ல. என்னங்க எவ்வளவு வேலை வாங்கிருப்பீங்க. இன்னைக்கு உங்க 2 பேருக்கு இருக்குதுடி. என் புள்ள நான் உட்கார்றதுக்காக சேர் எடுத்து வைக்கணும். அம்மா சேர்ல உட்காருங்கம்மா. ஐ, நான் நினைச்சது நடந்துடுச்சு. என்ன ஏதோ ஸ்மெல் வருது. ஓ என்னால என்னையே கண்ட்ரோல் பண்ண முடியலையே. உட்காரலாமா? அம்மா என்ன நடக்குது எனக்கு புரியலம்மா. திடீர்னு சேர் இருக்கணும்னு தோணுச்சு. யாராவது குடிக்க தண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும். ஐ, நான் மனசுல நினைச்சேன் என் புருஷர் எனக்காக தண்ணி எடுத்துட்டு வராரு. என்னமோ எனக்குள்ள ஆகுது. கொடுங்க தண்ணி கொடுங்க. தண்ணி தானே குச்சிக்கோ. தண்ணி நல்லா இருந்துச்சா? ஏய் புருஷா, எதுக்குடா என் மேல தண்ணி ஊத்தி விட்ட? அது எப்படின்னு எனக்கு தெரியலமா. திடீர்னு எங்க இருந்து ஒரு ஸ்மெல் வந்தது. அது மோந்தனே நானே என்ன அறியாம ஊத்திட்டேன். என்னடா என்கிட்ட கதை விடுறியா? இந்த எலுமிச்சை பழம் அது இல்ல, இது அந்த சாமியாருக்கு சாபம் விட்டு வீட்டுக்குள்ள தூக்கி போட்டு எலுமிச்சை பழம்ல. இவங்க 2 பேரும் என்ன இந்த எலுமிச்சை பழத்தை பார்த்து வெறி ஆகுறாங்க. அப்ப இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறது நமக்கு பிரச்சனை. அப்ப இது தூக்கி வெளில வீசிடுவோம். என்ன யாரும் என் காலை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கு. ஏய் அது எலுமிச்சை பழத்தை தூக்கி போட்ட உன அவ்வளவுதான் உனிய. அம்மா அது எலுமிச்சை பழத்தை தூக்கி போடாதம்மா. ஏய் 2 பேரும் என் காலை விடுங்க, நான் இதை தூக்கி போடணும். வேணா சொன்னா கேளு, கடைசியா ஒரு வாட்டி சொல்றமா தூக்கி போடாத. நீங்க என்ன சொல்ல, நான் தூக்கி போடாம விட மாட்டேன். நார்மலா சொன்னா கேட்க மாட்டேன் உன்ன. என்னோட மூக்கு. படுபாவி பசங்க, நீ கீழே தள்ளி விட்டுட்டீங்களேடா. என்ன மூக்குல ஏதோ உணவுற மாதிரி இருக்குது. ரத்தம். என் மூக்க உடைச்சிட்டீங்களேடா. என் மூக்க வச்சதுக்காகவே உங்களையும் அந்த சாமியோட பழி வாங்காம விட மாட்டேன்டா. அவங்க எப்படி அந்த உடஞ்ச மூக்கோட அந்த 3 பேரும் பழி வாங்குறாங்க தெரிஞ்சுக்கிட்டோமா? ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்ல எஸ்னு சொல்லுங்க. சீசன் 2 2 days வந்துரும். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம. அப்படியே லைக் போட்டதுக்கு அப்புறம் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் காட்டும் கமெண்ட் செக்ஷன்ல, அது நீங்க கிளிக் பண்றீங்க. அப்பதான் இந்த வீடியோஸ் நீங்க பார்த்த மாதிரி நிறைய பேருக்கு கொஞ்சம் ஷேர் ஆகும். ஸோ மறக்காம ஹைப்ன்ற ஆப்ஷன் கொடுத்துருங்க. நம்ம சேனல்ல டெய்லியும் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இதே மாதிரி வந்து ஷார்ட்ஸ் கண்டென்ட்ல டெய்லியும் உங்க நம்ம அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். சாட்டர்டே ஆனா ஃபுல் கண்டென்ட் வீடியோ, லாங் ஃபார்மேட் வீடியோ நம்ம வீடியோ மாதிரி இருக்குல்ல, அது நம்ம அப்லோட் பண்ணுவோம். அதெல்லாம் பார்க்கணும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு. ஓகே நண்பர்களே, உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடை பெறுகிறது உங்கள் லவ்லி பிரகாஷ். ஓகே.